Taste the Daily. சென்னை கிரீம் சாலையில் உள்ள காவலர் குடியிருப்பில் 10 நாட்களாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யவில்லை என குற்றம் சாட்டி அக்குடியிருப்பில் உள்ள பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிரீம் சாலையில் 1000 விளக்கு நிலையம் அருகே உள்ள காவலர் குடியிருப்பில் கடந்த 10 நாட்களாக தண்ணீர் விநியோகம் செய்யவில்லை என அங்கு வசிக்கும் பெண்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சமைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடிநீர் வாரியம் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த காவலர் குடியிருப்பில் உள்ள பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு தான் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை என்றால் தற்போது காவலர்களுக்கும் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட அழகநேரி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் நிலை கண்டு அப்பகுதி மக்கள் கவலையடைந்துள்ளனர். இந்த கட்டிடத்தின் உட்புற தரை பெயர்ந்தும் ஜன்னல் கதவுகள் உடைந்து மிகவும் மோசமான நிலையிலும் காட்சியளிக்கிறது. கட்டிடத்தின் மோசமான நிலையை கருதி அங்கன்வாடி மையம் தற்போது அருகில் உள்ள ஒரு பழைய ஓட்டு ஷெட்டில் இயங்கி வருகிறது. புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தங்கள் பகுதி அதிமுக வார்டு என்பதால் விடியா ஸ்டாலின் அரசு வேண்டும் என்றே தங்களை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அங்கன்வாடி 13 வருஷம் தான் இருக்கு கட்டி. அதுக்குள்ள இந்த அங்கன்வாடி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குழந்தைங்க உள்ள இருக்க முடியாது, இடிஞ்சு மேல இருந்து விழுந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 2 வருஷமாவே நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பக்கத்துல ஒருத்தவங்க வாடகைக்கு ஒரு இருட்டான ஒரு ஓட்டு வீடு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல உள்ளங்க பிள்ளைங்க இருக்க மாட்டுக்காங்க. உள்ள அந்த இருட்டுக்கு பயந்து போய் உள்ள இருக்க மாட்டுக்காங்க, வெளியே ஓடி வராங்க. அதனால இந்த 4 வருஷமாவே நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டுக்காங்க.